THR Raga. மலேசிய சினிமா வரலாற்றில் ஒரு அற்புத படைப்பு. நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு பிலிம் ஃபெஸ்டிவலில் வெகுவான பாராட்டை பெற்ற திரைப்படம் வெண்ணிற இரவுகள். தொலைந்து போன முதல் காதலில் இரண்டாவது வாய்ப்பு கிடைத்தார். மலேசிய திரையரங்கத்தில் 6 மார்ச் முதல் இயக்குனர் பிரகாஷின் இயக்கத்தில் சங்கீதா மற்றும் மகேன் விகடகவியின் அற்புத நடிப்பை காண தவறாதீர்கள். வெண்ணிற இரவுகள். THR தாங்க மாலை டிராமா ரேவதி என்ன இவன் போல நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா வரல. இன்னைக்கு சிங்கங்களா வந்திருக்காங்க. அதாவது ராம் நான் முதல்லயே வந்து சொல்லிட்டேன் நம்ம கலைஞர்கள்ட்ட, நீங்க என்ன பாருங்க முத ராம் வந்து ரொம்ப அப்படியே அழுகியோட சொல்லுவாரு பெண் இன்னைக்கு வரல அப்படின்னு. ஆமா, எப்போ ஹீரோயின் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு போய் இட்ஸ் ஓகே. இருந்தாலும் இன்னைக்கு ஹீரோயினோட ஹீரோஸ் தான் ஹென்சமா இருக்காங்க. சரி, யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? வெண்ணிற இரவுகள் நம்முடைய மலேசிய திரைப்படங்க. இந்த திரைப்படத்திற்கு ஒரு தனி மவுஸ் இருக்கு. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, அதாவது வந்து வரலாற்றில் இடம் பிடிக்க வந்திருக்கக்கூடிய வெண்ணிற இரவுகள் திரைப்படம் ஏற்கனவே நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல், பிறகு தமிழ்நாடு பிலிம் ஃபெஸ்டிவல்ல நல்ல அற்புதமான பெயரை எடுத்த ஒரு திரைப்படம் இப்ப நம்ம நாட்டுல திரையரங்கிற்கு வரப்போது. அதுவும் நாளை. அதனை முன்னிட்டு தான் இன்னைக்கு அதனுடைய கதாநாயகன் மகேன் விகடகவி, பிறகு அதனுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நம்முடைய பிரகாஷ் வந்திருக்காரு, பிறகு அதுல நடித்த சிங்கப்பூர்ல மிக பிரபலமான கலைஞர் ரூபன் வந்திருக்காரு. இங்க எல்லாமான ஹென்சமான சிங்கங்கள் இங்க இருக்காங்க. ஒரு ஹலோ சொல்லுங்களேன். வணக்கம் THR ஆகா சிறந்த இசை எப்படி இருக்கீங்க? ரேவதி அடேங்கப்பா பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்றாரு பிரதர் பிரகாஷ். நீங்க ஒரு ஹலோ சொல்லுங்களேன். ஹாய், வணக்கம் ரேவதி, வணக்கம் ராம், நேர்களே வணக்கம். நான் தான் பிரகாஷ், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் வெண்ணிற இரவுகள். அப்போ ஹென்சம் ரூபன் சொல்லுங்கப்பா, ஒரு 2 வார்த்தை. உங்க சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்களே. வணக்கம் THR மக்கள் எல்லாருக்கும். நான் வந்து ஆக்சுவலி சிங்கப்பூர்ல நிறைய நாடகம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை தவிர்த்து இப்ப மிஸ்டர் பிரகாஷ் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு வெண்ணிற இரவுகள் படத்துல. சோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அதே சமயத்துல சிங்கப்பூர்லயும் இந்த படத்தை ரொம்ப ஆவலா எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நினைச்சாலும் இன்னும் சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. வெரி குட். அதாவது இன்னொரு பிரிட்ஜ் கட்டிட்டோம்ல, மலேசியன் சிங்கப்பூர் பிரிட்ஜ். ஒரு விஷயம் இல்லையா நமக்கு? நம்ம வெண்ணிற இரவுகள் படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு இல்ல, ரைட்? அதுக்காக நம்மளுடைய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருக்காங்க. மலேசியன் ஆர்டிஸ்ட்னா எப்படி சூப்பர் டூப்பர். இங்கே நம்மளுடைய டைரக்டர் இங்க இருக்கிறாரு, ப்ரொடியூசர் கம் டைரக்டர் பிரகாஷ். அவரிடம் ஒரு கேள்வி. சரி, வெண்ணிற இரவுகள் அப்படின்னா என்ன கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேக்குற கேள்வி, ஏங்க வெண்ணிற இரவுகள்னா என்ன கதை அது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நாங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்குதான். ஓகே, வெண்ணிற இரவுகள் அந்த டைட்டிலே ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்களா. வெள்ளையான இரவுகள், இரவுகள் இருட்டா இருக்கும், ஆனா இந்த இரவுகள் வந்து வெளிச்சமா இருக்கு. சோ இரவுகள் வெளிச்சமா இருந்தா நமக்கு தூக்கம் வராது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஹீரோன்ற கேரக்டர் எப்ப வந்து இந்த ஹீரோயின் வாழ்க்கையில நுழைஞ்சானோ அன்னைக்கே அவளுக்கு தூக்கம் போன வெள்ளையான இரவுகள் அப்படின்ற விளக்குற அந்த சப்ஜெக்ட்ல உள்ள அந்த கதை. சோ இந்த கதை பாத்தீங்கன்னா, இந்த கதை கரு வந்து பாத்தீங்கன்னா ஒன் லைன்ல சொல்றோம்னா, தொலைந்து போன முதல் காதல்ல 2வது வாய்ப்பு கிடைத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மையமா வச்சுதான் மலேசியா, சிங்கப்பூர், மியான்மர் 3 நாடுகளை டிராவல் பண்ணி இந்த கதையை நாங்க எடுத்திருக்கோம். பாவம் எப்படி இந்த கொஞ்சம் கஷ்டம் தான் அவரை வச்சு எடுக்கிறது. என்ன பண்றது? கவி அப்படின்னாலே வந்து எப்போதுமே அவர் இயல்பா தான் இருப்பாரு. அவருக்கு வந்து நடிக்க தெரியாது. என்னன்னா இயல்பாவே பாத்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டே தான் இருப்பாரு. நான் அந்த படத்தை பார்த்தேன், வெண்ணிற இரவுகள் திரைப்படத்தை பார்த்தேன் சிறப்பு காட்சியில. அதுல அவர் வந்து நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. அவரோட உண்மையான கதாபாத்திரம் தான் அதுல வெளிப்பட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. படிக்கிறப்ப அப்படிதான் இருந்துச்சு. நான் படிக்கிறப்ப நம்மள மாதிரியே எழுதிக்காங்களா, இன்னமும் என் கூட சுத்தன மாதிரி இருந்துச்சு டைரக்டர். இவருக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி பேசணும்? ஏன்னா நான் யூசுவலா பேசுற டயலாக்ஸ் வந்து அவர் ஸ்கிரிப்ட்ல எழுதி இருந்தாரு, ஃபாலோ பண்ண மாதிரி. அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. அவர் எப்படி அதற்கு அவருக்கு தான் நம்ம பாராட்டு சொல்லி ஆகணும். நீங்க சொல்லுங்க பிரகாஷ் அதை பத்தி கொஞ்சம். இல்ல நன்றி. ஆக்சுவலி வந்து இந்த கேரக்டர், இந்த ரமேஷ் என்ற கேரக்டர் பாத்தீங்கன்னா மலேசியால வந்து ஒரு 80% பைலிங் அப்படிதான் இருப்பானுங்க. சோ அது வந்து ஒரு காமனான ஒரு கேரக்டர். அப்ப எவன் நடிச்சதா நடிச்சிருக்கலாம்ன்றீங்க. என்ன பிரகாஷ் உங்கள்தான் சொல்றாரு. இல்ல அப்படி சொல்ல. சோ அது அந்த பசங்க அப்படிதான் இருப்பாங்க. சோ நம்ம இந்த ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நம்ம காஸ்டிங் யாரை போடலாம்னு யோசிக்கும் போது மகேன், நான் இதுக்கு முன்னுக்கு வந்து சில படங்கள்லாம் நடிச்சிருந்தால, சின்ன சின்ன நடிச்சிருந்தால. சோ அவர் நடிக்கும் போது அவர் இயல்பா பேசுறாங்க. அவரு மகேனா இருக்காங்க. மகேன் நடிக்கிறது இல்ல பாருங்க. சில பேர் வந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நடிப்பாங்க, அது ஃபேக்கா இருக்கும். ஆனா இவர் வந்து அது வந்து ரியலா இருந்துச்சு. சோ மகேனா இருக்காரு. சரி ட்ரை பண்ணி பாப்போம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா உண்மையில சொன்னா அந்த மனுஷன் வந்து நடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க. ஒரு சாதி குத்த கால்ல போடுங்க. Acting is in actual fact realism. அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க. வெரி குட். நாளை மலேசிய திரையரங்கம் அனைத்திலுமே வந்து இந்த திரைப்படத்தை நீங்க வந்து கண்டு கழிக்கலாம். உங்களுடைய ஆதரவு என்னாலுமே நமக்கு தேவைங்க. ஆமாங்க, நாளைக்கு மலேசியால மட்டும் இல்லாம மியான்மர், சிங்கப்பூர் ஆல்சோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயங்கரமா இருக்கு. விளம்பரம் மாதிரி இருக்கா? விளம்பரம் மாதிரி ப்ரமோஷன் கேஸ். சரி, மகேன் விகடகவி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரமேஷ் சேர்த்துக்கங்க. ரமேஷ் நிறைய பேர் எனக்கு சிறு கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கீங்க. ஆனா இப்போதான் வந்து பாத்தீங்கன்னா முதலா வெண்ணிற இரவுகள் திரைப்படத்துல கதாநாயகன் வேடத்துல வந்தீங்க. நம்ம பிரகாஷ் வந்து பாத்தீங்கன்னா
நிறைய தொடர் நாடகங்கள் அதே சமயம் திரைப்படங்கள் வந்து ஏற்கனவே இயக்கியிருக்காரு. அவருக்கு வந்து மக்களோட மனதுல ஏற்கனவே ஒரு பேர் இருக்கு. அவர்கிட்ட பணியாற்றின அந்த அனுபவத்தை சொல்லுங்க, எப்படி இருந்தது? முத வந்து பிரகாஷ் அப்ரோச் பண்ணப்ப நானே யோசிச்சேன், ஏன் நம்ம ஹீரோ எடுக்க போறாங்க, ஹீரோ எடுக்கிற அவசியம் இல்லையா, நம்ம காமெடி ரோல் தான் நிறைய செஞ்சிருக்கோம். அவ்வளவு நம்பிக்கை உங்க மேல? இல்ல நடிப்பேன், அது ஒரு பக்கத்து இருந்தா கூட ஹீரோவை நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்புறம் வந்து முதல்ல பேசிட்டு இருந்தப்ப அவர் அப்ரோச் பண்ணி நல்லா இருந்துச்சு. செகண்ட் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சு, நம்மள எதுக்கு நடிச்சுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். அப்புறம் வந்து கதை நல்லா இருந்துச்சா, சரி ஏன் நாட் கிவ் ட்ரை ஃபீல் பண்ணிச்சுல. அதனால வந்து முதல்ல புதாச்சு. நான் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு பிரகாஷோட ஹேண்டிலிங் எப்படி ஹேண்டில் பண்றாரு. அவருக்கு எந்த நடிப்பு வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துட்டாரு. ஓவர் ஆக்ட் பண்ணாத, அந்த கடைசி கடன் தான் வந்து ஒரு நீட் டயலாக் கொடுத்தாங்க, அது ஃபுல்லா பேசி முடிக்கணும்ன்றதுக்காக. அது ஒரு 18 டேக் இருக்குமா ப்ரோ? அதுக்கு நாங்க பட்ட பாடு. ஏன்னா அந்த ஹோல் படத்துல கேஷுவலாவே போயிட்டு இருந்தது. நானே ஒரு கட்டத்துல டக்குன்னு சடனா சீரியஸ் ஆவேன். அந்த கட்டத்துல வந்து எனக்கு திடீர்னு வந்து நடிக்க சொன்னாங்களா, நானும் ஒரு வாரமா அதே படிச்சு மண்டல ஏறவே இல்ல. இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டீங்க நம்ம தயார். ஆனா இவென்ச்சுவலி அதை சரியா செஞ்சு முடிச்சேன் அப்படின்னு நினைக்கிறேன். அவர்தான் சொல்ல நல்லா செஞ்சிருக்கேன் நானு. இல்ல உண்மையாலுமே சொல்லணும்னா ராம், அந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன். உண்மையாலுமே நம்முடைய மகன் வந்து விகட கவி அந்த கதாபாத்திரத்திற்கு ரொம்ப அற்புதமா பொருந்திருக்காரு. அந்த விதத்துல இயக்குனர் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இல்ல எனக்கு வந்து என்னன்னா, அவர் வந்து டிசப்பாயின்ட் ஆக கூடாது. என்ன எடுத்தனால ஏன் தான் இவன் எடுத்தமோ தெரியல. அடுத்த படம் கன்ஃபார்ம் உங்களுக்கு. நம்ம கூட ரூபன் இருக்காரு. அவர் என்னலாம் சிங்கப்பூர் உள்ள ஆள்லாம் ஒதுக்கி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. டோன்ட் வரி, அவர்கிட்டயும் 4 கேள்விகள் இருக்கிறது. மலேசிய சினிமா வரலாற்றில் ஒரு அற்புத படைப்பு. நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு பிலிம் ஃபெஸ்டிவலில் வெகுவான பாராட்டை பெற்ற திரைப்படம் வெண்ணிற இரவுகள். தொலைந்து போன முதல் காதலில் 2வது வாய்ப்பு கிடைத்தார். மலேசிய திரையரங்கத்தில் 6 மார்ச் முதல் இயக்குனர் பிரகாஷின் இயக்கத்தில் சங்கீதா மற்றும் மகேன் விகட கவியின் அற்புத நடிப்பை காண தவறாதீர்கள். வெண்ணிற இரவுகள். ரூபன் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் கலைஞர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அவர் தான் இந்த வெண்ணிற இரவுகள் திரைப்பட கதைக்கே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வராரு. அதனாலதான் அது நிகழுது. அது என்னன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. வணக்கம் பிரதர், நீங்க உங்க கதை கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். ஓகே, பேசிக்கலி வந்துட்டு சிங்கப்பூர் ஆல் திஸ் வைல் அங்க நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த வரிசையில நிஜங்கள், வஞ்சம், அப்புறம் இப்ப எதிரின்னு ஒரு நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதே மாதிரி மலேசியால ஏதாவது வாய்ப்பு வருமா அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி காத்துக்கிட்டு இருக்கிறப்ப வெண்ணிற இரவுகள்னு ஒரு படம் மிஸ்டர் பிரகாஷ் கால் பண்ணி கூப்பிட்டு இருந்தாரு. சோ இந்த படத்துல ஒர்க் பண்ணது மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் தான். இதுல வந்துட்டு நான் ஒரு கெஸ்ட் ரோல் செஞ்சிருக்கேன். சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கதையில நான் தான் கதையை கொஞ்சம் மாத்திரன்னு சொல்றப்ப கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சிங்கப்பூர்லயும் நிறைய பேர் ஆவல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்ப இந்த படம் வரப்போகுது அப்படி அப்படின்னு. அதே மாதிரி Facebookல மெசேஜஸ், லாட் ஆஃப் மெசேஜஸ் ஆக்சுவலி கமிங் இன். சோ இந்த படம் கண்டிப்பா சிங்கப்பூர்லயும் ஒரு பெரிய வெற்றி அடையும்னு நீங்க சொன்னீங்க. அது வந்து ஒரு சிறப்பு விருந்தினர் மாதிரி தான் அதுல வந்தேன்னு சொன்னீங்க. ஆனாலும் அதுல மாற்றமே உங்களால தான் வருது அப்படின்ற போதிலும் நம்ம பிரகாஷ் கூட பணியாற்றிய அந்த அனுபவம், அப்புறம் அந்த திரைப்படத்தை பத்தி உங்களுடைய கருத்து கொஞ்சம் சொல்லுங்க. மிஸ்டர் பிரகாஷ் எப்படின்னா, மகேன் சொன்ன மாதிரி ரொம்ப கூலான ஒரு டைரக்டர். அதாவது நான் ஃபர்ஸ்ட் போறப்ப எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. அதாவது மலேசியால ஒர்க் பண்றோமே, சோ என்ன இவங்க எப்படி இவங்க ஸ்டைல் இருக்கும் அதுன்னு கொஞ்சம் பரபரப்பா பாத்துக்கிட்டு இருந்தேன். சோ இவர் என்ன சொன்னா, இல்ல ரூபன் பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் எதுவோ அதை தூக்கி போடுங்க, உங்களால இந்த இது கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு என்ன பேச முடியுமோ அதை நீங்க பேசுங்க அப்படின்னு. சோ சொல்றப்ப நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசா இருந்தது. என்னடா இந்த மாதிரி நம்மளே சொந்தமா ஸ்கிரிப்ட் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அங்கங்க மாத்தி பேசினேன். சோ அது பார்த்துட்டு நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்கீங்க அப்படி சொன்னாரு. ஐ திங்க் இந்த ஷூட் எடுத்தது கூட ஐ திங்க் மோர் தென் லெஸ் தென் ஒரு அவர்ல பார்ட் முடிஞ்சது. நீங்க சிறந்த ஆக்டர் ப்ரோ. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் ஒரு சிங்கப்பூர் கலைஞரும் இந்த வெண்ணிற இரவுகள் திரைப்படத்துல பணியாற்றி இருக்கின்றது. நிச்சயமா பலரும் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த திரைப்படத்தை பார்க்க. மறந்துடாதீங்க, வெண்ணிற இரவுகள் திரைப்படம் நாளை நம்ம மலேசியா முழுவதும் அனைத்து திரையரங்கத்திலையும் நீங்க வந்து பார்க்க போறீங்க. நாளை தொடங்குகின்றது. ராம் சொன்னது போல மியான்மர், சிங்கப்பூரிலும் ஆல்சோ 2 இடத்துல நீங்க பார்க்கலாம். அதுக்கிட்டு பஸ் எடுத்து மியான்மர் போக கூடாது, அப்படிதான் பஸ் எடுத்து காடி எடுத்து போலாம். ஸ்டுடியோல யார் இருக்காங்க சொல்லுங்க. நம்ம வெண்ணிற இரவுகள் திரைப்படத்தின் கதாநாயகன் விகடகவி, அப்புறம் நம்முடைய அதனுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் பிரகாஷ் இருக்காரு, பிறகு அதில் நடித்த ரூபன் இருக்காங்க. நம்ம இயக்குனர்கிட்ட தான் அடுத்த கேள்வி. பிரகாஷ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ திரைப்படத்துல பணியாற்றி இருந்த போதும் கூட இந்த வெண்ணிற இரவுகள் திரைப்படத்திற்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு மலேசியாலையும் சரி மற்ற நாடுகள். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த படம் அற்புதமாக அமைந்திருக்கின்றது. இது என்னோட கண்ணோட்டத்துல நான் வந்து சொல்றேன். நிறைய பேரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த திரைப்படத்துல நடித்த மற்ற இதர கதாபாத்திரங்கள், பிறகு மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அந்த படம் எப்படி அமைஞ்சிருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும், அதையும் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இந்த படத்தோட தொழில்நுட்ப கலைஞர்கள் சொன்னா, இந்த படத்தோட வெற்றி இப்ப நீங்க சொன்னதுக்கு அந்த வெற்றிக்கு காரணம் வந்து என் பின்னால வேலை செஞ்ச என்னோட தொழில்நுட்ப கலைஞர்கள் தான். அதுல மெயினா சொல்லணும்னா என்னோட டிஓபி மனோ வி நாராயணன். சோ அவர் வந்து ஒரு 10 வருஷமா என் கூட வந்து என்னோட மத்த ப்ராஜெக்ட் இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச டிராமாஸ், சோ அந்தந்த இதெல்லாம் வந்து எனக்கு வந்து டிஓபியா வேலை செஞ்சிருக்காரு. அப்புறம் மியூசிக் லாரன்ஸ் சூசை,
சோ லாரன்ஸ் சூசை பத்தி சொல்லணும்னா, லாரன்ஸ் சூசை வந்து இது வரைக்கும் தமிழ் பாடல்கள் தமிழ் படங்களுக்கு எதுவுமே செஞ்சதில்லை. அவர் வந்து ரோக்கஸ், அவர் மலாய் பாடல், சோ நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட் அவங்க. சோ இந்த படத்தை வந்து நாங்க அவரை சூஸ் பண்ணது காரணம் வந்து எங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்ல பாடல்களோ தமிழ் பாடல்கள் மாதிரி இருக்கக்கூடாது, குறிப்பா சவுத் இந்தியா படங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. சோ மலேசியன் கல்ச்சர்ல இருக்கணும், அது ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவரை நாங்க சூஸ் பண்ணோம். அதனாலதான் அந்த படத்துல பாத்தீங்கன்னா மியூசிக் எல்லாமே வந்து ராக் மியூசிக் வரும், ஸ்லோ ராக்ல இருக்கும் பாடல்கள்லாம். சோ கிட்டார் ரொம்ப பாய்ச்சிருப்போம், லைஃப் கிட்டார் நிறைய பாய்ச்சிருப்போம். சோ அதோட எடிட்டர்ஸ் வந்து தினேஷ் சாரதி கிருஷ்ணன் அண்ட் குமரன், சோ 2 பேர் எடிட் பண்ணிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து செந்தில் குமரன், அவர் ஆடியோகிராஃபரா வேலை செஞ்சிருக்காரு. தென் என்னோட நண்பர் சஞ்சய் குமார், அவரும் ஒரு டைரக்டர் தான். ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய எல்லாம் செஞ்சிருக்காங்க. அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து குறிப்பா ஒரு பாடலுக்கு வந்து வீடியோ கிளிப் செஞ்சிருக்காரு. அதாவது இது ஏன் கொடுத்தோன்னு சொன்னோமா, நான் வந்து கதையில ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்து எனக்கு தெரியும், அவரோட நண்பரா இருந்ததுனால வீடியோ கிளிப் நல்லா செய்வார் அவரு. ஸோ இதுல வந்து எங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ஈகோ ஒன்றும் இல்லை. அவரும் ஒரு டைரக்டர், நானும் ஒரு டைரக்டர். என் படத்துல வந்து அவர் வீடியோ கிளிப் செஞ்சிருக்காரு, அது நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட வந்து மத்த கலைஞர்கள், இப்ப நடிகர்கள் பாத்தீங்கன்னா மலேசியால வந்து இப்ப சங்கீதா மகேன் மெயின் ரோல் செஞ்சிருக்காங்க. லோகன், டேவிட் ஆந்தனி, காஞ்சனா, அருணா, சோ இந்த மாதிரியான இன்னும் நிறைய நடிச்சிருக்காங்க. இப்ப சிங்கப்பூர்ல வந்து ரூபன் அண்ட் மதி பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப வெட்டரன், ஒரு டாப்பான ஆர்டிஸ்ட். இப்ப தாயுமானவன் நடிக்கிறார்ல விஜய் டிவில, அவர்தான். தென் மியான்மா, இன்ட்ரெஸ்டிங். மியான்மால வந்து ஸ்டீல் வந்து கேட்டீங்கன்னா அங்க உள்ள சூப்பர் ஸ்டார் சொல்லலாம். சோ அவரு ஸ்டீல் நடிச்சிருக்காரு. அப்புறம் லாமின் என்று ஜோசோ வாங்னு ஒரு பர்மீஸ் கலைஞர், அவர் வந்து மியான்மார்ல வந்து ரொம்ப டாப்பான கலைஞர். சோ அவர்லாம் நடிச்சிருக்காங்க. வெரி குட். இன்னமும் கேள்விகள் இருக்கிறது. ஆனா உங்களுடைய கேள்விகள் என்ன என்று எங்களுக்கு தெரியுங்க. அதாவது படம் எங்க போய் பாக்குறது, எப்படி பாக்குறது, அதெல்லாம் அவங்க Facebook வாயிலாக தெரியும். ரைட்டா? ஆமா. எங்க போகணும்? போயிட்டு வெந்நீரர்கள் www.facebook.com/வெந்நீரர்கள் போனீங்கன்னா நீங்க அங்க உள்ள அப்டேட் எல்லாம் பாத்துக்கலாம். ஃபுல்லா மலேசியா போல ஒரு 28 தியேட்டர்ல வெளியாகுது. மலேசிய சினிமா வரலாற்றில் ஒரு அற்புத படைப்பு. நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு பிலிம் ஃபெஸ்டிவலில் வெகுவான பாராட்டை பெற்ற திரைப்படம் வெண்ணிற இரவுகள். தொலைந்து போன முதல் காதலில் 2வது வாய்ப்பு கிடைத்தார். மலேசிய திரையரங்கத்தில் 6 மார்ச் முதல் இயக்குனர் பிரகாஷின் இயக்கத்தில் சங்கீதா மற்றும் மஹேன் விகடகவியின் அற்புத நடிப்பை காண தவறாதீர்கள். வெண்ணிற இரவுகள். முக்கியமான மேட்டர் என்ன அப்படின்னாக்கா, வெண்ணிற இரவுகள் என்ற படம் மலேசியன் படம், இன்டர்நேஷனல் லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட படம் அது வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அதோடைய ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாமே இங்க இருக்காங்க. சொல்லுங்க. சரி, கடல் கடந்து வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களுக்கும் நம்ம வற்றாத ஆதரவை வழங்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எவ்வளவு ஆதரவு வழங்குறோம் அப்படின்னு நம்ம மனசை நாமளே தான் கேட்டுக்கணுங்க. அந்த விதத்துல இந்த வெண்ணிற இரவுகள் திரைப்படம் ஒரு உன்னதமான உழைப்பு. அந்த உழைப்பை கொண்டு வெளியாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் பலரது பாராட்டையும் வந்து பெற்றிருக்கின்றது. இப்ப நம்ம நாட்டுல வெளியாக போகுது. அதனால நீங்க எல்லாருமே போய் அந்த படத்தை பார்த்து ஒரு கலைஞனை வாழ விடணும். எங்களையும் வாழ விடுங்கள் ஒரு படம். சொல்லுங்க மகேஷ். ஓகே, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ரீ புக் பண்ணலாம். நம்ம எப்படின்னா இப்ப அஜித் படமும் சரி, விஜய் படமும் சரி, எதுவும் கம்பேர் பண்ண விரும்பல. நீங்க ப்ரீ புக் பண்ணலாம். அந்த படத்தை ப்ரீ புக் பண்றோம்ல, அந்த மாதிரி மலேசியா படத்துக்கு வந்து ப்ரீ புக் பண்ணுங்க. இப்போதைக்கு ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்காங்க, இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து நீங்க போயிட்டு இன்டர்நெட்லயும் சரி இல்ல வந்து நேரா தியேட்டர்ல போயிட்டு ப்ரீ புக் பண்ணலாம். அந்த டிக்கெட்லாம் எங்களுக்கு டிக்கெட்ல பரவாயில்ல. ஆமா, எவ்வளவுக்கு நீங்க புக்கிங் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அந்த தியேட்டர் ஓனருக்கு வந்து தைரியம் வரும். இது ஒரு சூப்பர் படம், மலேசியன் படத்துல வந்து இப்படி ஒரு தரம் இருக்கு, ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். ரைட்டா? மலேசியா படத்துல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து இடம் வாங்க வேண்டியதா இருக்கு நம்ம ஒரு தியேட்டர்லயும். அது ஏன்னா வந்து மக்களாகி நம்ம வந்து ஆதரவு குறைவா கொடுக்கறதுனால, நம்ம மக்களோட ஆதரவு அதிகமா இருந்துச்சுன்னா தியேட்டர்ஸ் வந்து முதலாளிகளும் அதிகமான ஆதரவு கொடுப்பாங்க நம்மளுக்கு. ஆமா, நிச்சயமா. மலாய் சீன திரைப்படங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. நமக்கு தான் அந்த மாதிரி பிரச்சனை. அந்த பிரச்சனை இனிமே வரக்கூடாதுன்னா நீங்க தான் ஆதரவு. மலாய் சீன படத்தை இந்தியர்கள் போய் பாக்குறாங்க. அதே மாதிரி இந்திய படம் தமிழ் படத்தை வந்து மலாய் சீனல பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சப்டைட்டில் எல்லாம் கீழ பார்க்கலாம். நிச்சயமா. சரி பிரகாஷ், நீங்க சொல்லுங்க. பிரகாஷ், மக்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறீங்க ஒரு இயக்குனரா? இப்ப நம்ம மகேன் சொன்ன மாதிரி தான், அதாவது மலாய் சீன படங்களை வந்து இந்தியர்கள் போய் பாக்குறாங்க. அது ஏன்னா வந்து மலேசியன் கான்செப்ட்ல இருக்கு. சோ அதே மாதிரி நம்மளும் தமிழ் படங்கள் இப்ப வெந்நீரர்கள் பாத்தீங்கன்னா இது வந்து மலேசியன் கான்செப்ட். எங்களோட நோக்கமே வந்து அவர் சொன்ன மாதிரி மலாய் சீன நண்பர்களையும் நம்மள பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். சோ மக்கள் மாறிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த படத்துக்கு ஆதரவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். போற மக்கள் வந்து கண்டிப்பா ஏமாற மாட்டாங்க. அதுக்கு நாங்க உத்தரவாதம் கொடுக்குறோம். கண்டிப்பா. தவறு இருந்தா திருத்திக்கலாம். அவங்க அழகா சொன்னாங்கன்னா. சரி ரூபன், நீங்க சொல்லுங்க.
விஸ்வரூபன். ஓகே, என்ன கேட்டீங்கன்னா ஒரு படம் பண்றது ஆக்சுவலி ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் இல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த வரிசையில இந்த படம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிருக்காங்க. சோ அது கண்டிப்பா நம்மளுக்கு ஆறுதல் தேவை. சோ மலேசியா மட்டும் இல்லாம சிங்கப்பூர்ல மறக்காம பாருங்க. சோ உங்க சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நிச்சயமாக. ஓகே, மேலும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் என்ன செய்யலாம்? www.facebook.com/வெண்ணிற இரவுகள் இல்ல டைரக்டா வந்து Facebookல போய் வெண்ணிற இரவுகள் டைப் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெண்ணிற இரவுகள், நிறைய பேர் வெண்ணிலா இரவுகள் நினைச்சிருக்காங்க. வெண்ணிற இரவுகள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஆர்டிஸ்ட்லாம் உங்களை சந்திக்க உங்களுடைய இடத்துக்கு வர போறாங்க. கண்டிப்பா முதல் நாள் வந்து கேரளா இருக்க போறாங்க. நாளைக்கு கேரளா இருக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பினாங்ல, அப்புறம் எஸ்பி, அதுக்கப்புறம் ஈப்போ, அதுக்கப்புறம் ஜோஹோ டிராவல் பண்ணிட்டே வரோம் நாங்க வரிசையா. சரி, இதனுடைய அட்டவணை உங்களுக்கு தெரியும்னா Facebook பக்கமா வாங்க, தெரிஞ்சுக்கிங்க. நம்ம கலைஞர்களுக்கு என்னாலும் உங்களுடைய ஆதரவு நிச்சயமா தேவை. நம்முடைய இந்த மலேசிய சினிமா துறையை மாற்றுறது உங்க கையில தான் இருக்கு. ஆமா, ப்ளீஸ். அதாவது தியேட்டர் இன்னும் இதை வந்து 20 days எக்ஸ்ட்ரா ப்ளே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து நம்ம நேர்கள் கையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்கறது ஒரு 2 வாரம் தான். அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு கூட போதும் வச்சுக்கீங்களேன். அது வந்து கன்சிடர் நம்மளோட மலேசியா ஹிஸ்டரின்னு சொல்லலாம். ஒரு சரித்திரம் படைப்ப முதல் படமா இருக்கட்டும். அது கண்டிப்பா நிச்சயமாக எல்லாமே உங்க கையில. ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் மலேசியன் மூவிஸ். சரி, அந்த விதத்துல நம்முடைய இயக்குனர் பிரகாஷ் மற்றும் நம்முடைய அதுல நடித்த கதாநாயகி எல்லாருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதர கலைஞர்களுக்கும் வெண்ணிற இரவுகள் வெற்றியடைய ராகாவின் வாழ்த்துக்கள். நன்றி ராகா, தேங்க்ஸ். மலேசிய சினிமா வரலாற்றில் ஒரு அற்புத படைப்பு. நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடு பிலிம் ஃபெஸ்டிவலில் வெகுவான பாராட்டை பெற்ற திரைப்படம் வெண்ணிற இரவுகள். தொலைந்து போன முதல் காதலில் 2வது வாய்ப்பு கிடைத்தார். மலேசிய திரையரங்கத்தில் 6 மார்ச் முதல் இயக்குனர் பிரகாஷின் இயக்கத்தில் சங்கீதா மற்றும் மஹின் விகடகவியின் அற்புத நடிப்பை காண தவறாதீர்கள். வெண்ணிற இரவுகள்.